ஹலோ எவ்ரிவன். நான் உங்க பார்த்த சாரதி. இது உங்க பார்த்த பிளாஸ்ட். ஓகே. நம்ம ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நம்ம எல்லாரும் அன்பா, எந்த வஞ்சகமும் இல்லாம, நல்ல சொற்கள பேசுறது தான் மனுஷங்களுக்கு அழகான பண்புன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில நம்ம மத்தவங்களுக்கு குடுக்குற அடையாளமே நம்ம முகமும், நம்ம பேசுற வார்த்தையும் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற அவசர வாழ்க்கை, வேலை டென்ஷனு, பொறுமையின்மை இதனால என்ன ஆகுது தெரியுமா? எடுத்ததுக்கெல்லாம் சிடுசிடுப்பும், கருகருப்பும் தான் வருது. இதனால நம்ம உறவுகளும், மன அமைதியும் எப்படி பாழாகுது? அத எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். உங்க எல்லாத்துக்கும் சிடுசிடுப்பு, கடுகடுப்பு அப்படின்னா என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம். இப்ப நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. சிடுசிடுப்பு அப்படின்னா எத பார்த்தாலும் எரிச்சல் அடையறது, மத்தவங்கள பார்த்தாலே மூஞ்சி சுளிச்சுக்கிறது, எடுத்த உடனே கடுஞ்சொல்ல பேசுறது இதெல்லாமே சிடுசிடுப்பு. கடுகடுப்பு அப்படின்னா எப்ப பார்த்தாலும் முறுக்கிக்கிட்டு இருக்கிறது, கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம கடுமையா நடந்துக்கிறது, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம காட்டுற ஒரு சின்ன கடுகடுப்பான பார்வை, இல்லன்னா ஒரு வார்த்தை, எதிர்ல இருக்கிறவங்க மனச வாழ்நாள் முழுக்க காயப்படுத்திரும். இன்னைக்கு ஏன் நெறைய பேத்துக்கு எடுத்த உடனே கோபம், எரிச்சலும் வருதுன்னு தெரியுமா? வேலை டென்ஷன், மன அழுத்தம், ஆஃபீஸ்லயும் சரி, வீட்லயும் சரி, அதிகமான வேலைப்பளு நம்ம பொறுமைய சோதிக்குது. தூங்காம இருக்கிறது. ஒழுங்கா தூக்கம் இல்லன்னா, சத்தான சாப்பாடு இல்லன்னா, கண்டிப்பா உடம்பும், மனசும் எரிச்சல் அடையும். எதிர்பார்க்கிறது. மத்தவங்க எல்லாரும் நம்ம நெனைக்கிற மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது இல்லாதப்போ தான், அந்த நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்றப்ப தான் நமக்கு கோவம் வருது. ஃபோன்லயே எப்ப பார்த்தாலும் இப்படியே மயங்கி கிடக்குறது. எந்நேரமும் ஃபோன பார்த்துக்கிட்டே இருக்கிறதால, நேர்ல மனுஷங்கிட்ட அன்பா பேசவே நம்ம ஆளுங்களுக்கு மறந்து போச்சு. இதனால நமக்கு என்ன நஷ்டம் தெரியுமா? குடும்பத்தில நிம்மதி போயிரும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்டயும், குழந்தைங்க கிட்டயும் எந்நேரமும் சிறு சிறுன்னு விழுந்தா, வீட்ல மகிழ்ச்சி இருக்காது. குழந்தைங்க பயந்துகிட்டே இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும். நம்மகிட்ட சரியா பேச மாட்டாங்க. அவங்க பழையபடி நார்மலா இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இப்படி இருந்தா நம்ம கூட இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்கிறவங்க பக்கத்துல யாருமே வர விரும்ப மாட்டாங்க. "ஐயய்ய! அவன்கிட்ட போனா எரிஞ்செரிஞ்சு விழுறான் சாமி, ஆள விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிருவாங்க. சில நேரத்துல உடம்பு சரியில்லாம போயிடும். அடிக்கடி கோவப்பட்டு சிறுசிறுன்னு இருந்தா, பிபி, பிரஷரு, தலைவலி, செரிமான பிரச்சனை அப்படின்னு உடம்பு கெட்டு போயிடும். இதையெல்லாம் எப்படி மாத்திக்கலாம்? இனிமே இந்த சிறுசிறுப்பையும், கடுகடுப்பையும் தூக்கி போட்டு ஜாலியா இருக்கிறதுக்கு போடுற போக்குல ஒரு டிப்ஸ் சொல்றேன். கேட்டு வச்சுக்கோங்க. சிரிச்சு பழகணும். சிரிப்புக்கு காசா, பணமா? காலையில எழுந்ததும் வீட்ல இருக்கிறவங்கள பார்த்து சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்களேன். அன்னைக்கு நாளே சூப்பரா போகும். கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்கணும். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா, உடனே பொங்கி எழாம ஒரு 2 செகண்ட் யோசிச்சு அமைதியா பதில் சொல்லுங்க. தினமும் தியானம் பண்ணணும். தினமும் ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணா மனசு சாந்தமாகும். கோவமும் குறையும். மன்னிக்க கத்துக்கணும். மன்னிக்க கத்துக்கணும். மத்தவங்க பண்ற சின்ன சின்ன தப்புகள பெருசு பண்ணாம, போனா போகுது அப்படின்னு விட்டு தள்ளணும். முடிவா என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம போடுற அதாவது நம்ம அழகுன்றது நம்ம போடுற ட்ரெஸ்லயோ, மேக்கப்லயோ இல்ல. நம்ம பேசுற கனிவான வார்த்தையிலயும், சந்தோஷமான முகத்திலயும் தான் இருக்கு. சிடுசிடுப்பும், கடுகடுப்பும் நமக்கு தனிமையையும், மனக்கவலையும் தான் தரும். அதனால எதிர்மறையான எண்ணங்கள மூட்டை கட்டி வச்சுட்டு, வேண்டாமே சிடுசிடுப்பும், கடுகடுப்பும் அப்படின்னு முடிவெடுத்து, அன்பையும், நேசத்தையும் பரப்பி நிம்மதியா வாழுங்க. இத்தோட இந்த தலைப்ப முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கடுப்பு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம வீடியோக்கள உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை வேற ஒரு வீடியோல பார்க்குறேன். நான் உங்க பார்த்தசாரதி. இது உங்க பார்த்த பிளாஸ்ட். நன்றி, வணக்கம்.